நாராயணா நாராயண நாராயண. ஏன் கத்திரியா? ஏன் கத்தலையா? எதை விதத்துல என்ன காணும்? நாமத்தை சொன்னேன். நாராயண. நாராயணன் யாரு? நாராயண அப்படின்னு சொன்னாலே செய்த பாவங்கள் அத்தனை விலகி போகும். யாரு சொன்னது? நாராயண. அந்த நாராயணனே தவறு பண்ணா அதுக்கு என்ன பண்றது? யாரு அந்த நாராயணன்? நாராயணன் சொன்னா எல்லா தவறு விலகி போறது சரிதான். நாராயணனே தவறு பண்ணா நாராயணன் இல்லன்னா உலகமே கிடையாது. யார் சொன்னது? நாராயணன் இல்லன்னா அந்த ரெண்டு ஒண்டாட்டி இருக்கா? அட நாராயண. உலகமாகப்பட்டது 3 பங்கு. ஓஹோ, உலகமாகப்பட்டது 3 பங்கு நீராளும். 3 பங்கு நீராளும். 3 பங்கா? 1 பங்கு நிலத்தாலும் சொல்லப்பட்ட. ஆமா. அப்படிப்பட்ட பூமியில் உள்ள மக்களை கட்டி காக்கக்கூடிய கடவுள் யாரு? என்னுடைய பாட்டன் பரந்தாமன். ஓஹோ, இந்த பார்க்கடல வாசம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாய்யா, பரந்தாமன். ஆமா. சரிங்க சாமி, அவர் பாம்பு மேலேயே படுத்திருக்காருல்ல? ஆமாங்க. ஒருவேளை பாம்பு கிளம்பிருச்சுன்னா என்ன ஆகுறது? பாம்பு கிளம்பிருச்சு அப்படின்னா பாம்பு கீழே என்ன இருக்கு? பாம்புக்கு கீழே தண்ணி இருக்கு. ஆமா, தண்ணி வந்து உங்களை எல்லாம் அழிக்க நேரிடும். அவ்வளவு தண்ணி வரும். ஆமாங்க. பரவாயில்ல, பம்பு செட்டி வியாபாரியும் காக்கும் கடவுள். காக்கும் கடவுள். ஆமாங்க. அழிக்கக்கூடிய கடவுள் யாரு? யாரு? உங்களுக்கு சிவபெருமான். அழிக்கக்கூடிய கடவுள் சிவபெருமான். படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மன். பிரம்ம இருக்காராலையோ. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யறாங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொது நலத்தொன்னன் கலகக்காரன். கலாகாரன். உங்க பேரு? பேர் நாரத மகரிஷி ஐயா. நாரதரா? நாரத மகரிஷி. நீங்க நாரத மகரிஷி நான் தான். இன்னைக்கு தான் சாமி நான் உங்களை உயிரோட பாக்குறேன். இதுக்கு முன்னாடி நாள் வரைபடத்துல ஓவியத்துல பாத்துருக்கேன். நாராயணன். நீங்க வந்து நாரதர். ஆமாய்யா. உங்களை எல்லாம் பாக்கணும் எங்க ஆத்தாளுக்கு அப்பன்னு செஞ்சிருக்கணும். என்ன செஞ்சு வச்சா? புண்ணியம் செஞ்சிருந்தா தான் உங்களை பார்க்க முடியும். ஆமா, நாரதர். வந்து நீங்க நாரதர். ஆமா, நாரதர் செல்லாத இடமே கிடையாது. நீங்க நாரதர் தானே? ஆமாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க. என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க. என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவையா. பேச்சுல மாற்றம் இல்ல. பேச்சுல மாற்றமே இல்ல. இல்ல, மாற்றம் கிடையாது ஐயா. சரிங்க சாமி. ஆமா. பள்ளத்தூர் தெரியுமா? பள்ளத்தூர் தெரியுது. கானாடு காத்தான் பள்ளத்தூர் தெரியுமா தெரியாதா? தெரியும் ஐயா. பள்ளத்தூர் தெரியும்ல? ஆமா. பள்ளத்தூர்ல பரமசிவத்து பொண்டாட்டி யார் வச்சிருக்கா? ஐயா, பள்ளத்தூர் சரியான நாரதர் சொல்லிவிட்டு ஊருக்கு போயிருவாப்பா. அட நாராயணா, கானாடு காத்தான் இருக்கு, அதுக்கப்புறம் பள்ளத்தூர் இருக்கு, அதுக்கப்புறம் கோட்டையூர் இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் காரைக்குடி இருக்கு. உங்களை பஸ் ஓட்ட சொல்லலப்ப சொல்லக்கூடிய நீங்க மாட்டுக்கு ஆரோ குளர்ல விசில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தெளிவா சொல்லணும். ஆமாங்க. யாரு முண்டாட்டியே யாரு வச்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு வேலையா? சரிங்க சாமி. நீங்க நாரதர். ஆமாங்க. உங்க அப்பா? அப்பா பிரம்மதேவன். பிரம்மாமயனா? நீங்க பிரம்மா. நல்ல மனுஷன். புள்ள வந்து பார்த்தா லூசி பே மாதிரி. எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா ஐயா? நல்லா தெரியுமே. எப்படி தெரியும்? நல்ல மனுஷன் உங்க அப்பா. எப்படி தெரியும் ஐயா? அடையா நல்ல மனுஷன். எப்ப கூட ஆளுக்கு ஒரு கட்டி கட்டி வேண்டி இப்படி போட்டு வந்தான். சைனீஸ் காசு 150 ரூபா அந்த ஆளு தான் கொடுத்தாப்ல. அப்பா நீ பாத்திருக்கவே வாய்ப்பே கிடையாது. அட பாத்திருக்கையா? எங்கே பார்த்த? இந்த கானாடு காத்தால காலாங்கடை போட்டுக்கணும் தானே உங்க அப்பா? அப்பாவுக்கு மரியாதை இல்லாம போச்சு ஐயா. ஓஹோ, உங்க மாதிரி ஆளுகளை எங்க அப்பா எப்பேற்பட்ட கடவுள் தெரியுமா? எப்பேற்பட்ட கடவுள்? உலக உற்பத்தி ஜீவராசிகள் அத்தனையும் படைக்கக்கூடிய. எல்லாத்தையும் படைக்கிறவங்க. ஆமா. எல்லாத்தையும் அல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் கொடுக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் சொல்லித்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் இறைச்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் யாரைத்தான் நோவத்தான் ஐயோ பத்மனெங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் புவிதான் பண்ணினானே என்று சொல்லக்கூடிய அந்த புடுக்கத்தான் கடுக்கத்தான் நான் கேட்கல. இல்லையா? சரிங்க சாமி, அதெல்லாம் கேட்கல. நான் கேட்டது அதல்ல. சரிங்க. உங்க அப்பா எல்லாத்தையும் படைக்கிறாரு. அப்பா எல்லாத்தையும் படைக்கிறாரு. மண்ணை படைச்சது எங்க அப்பா. மரத்தை படைச்சது எங்க அப்பா. வானத்தை படைச்சது எங்க அப்பா. குஞ்சை படைத்தது எங்க அப்பா. குஞ்சை படைச்சது எந்த குஞ்சை கேக்குறியா? கோழி குஞ்சு. கோழி குஞ்சை படைப்பதற்கு காரணகர்த்தா. நாயை படைச்சது அதுக்கும் காரணகர்த்தா எங்க அப்பா ஐயா. நாயை படைச்சது. நாயை படைப்பதற்கு காரணம் எங்க அப்பா. மாசமா நல்லா இருப்பாரோடா. வெறி கொண்டு திருவிழா இருக்கிற நாயை கூட விடாம. நாய் மட்டும் கிடையாதுயா. இந்த கழுதை படைப்பதற்கு காரணம் எங்க அப்பா தான். கழுதை போடுற குட்டிக்கு அதுக்கு காரணம் எங்க அப்பா தான் ஐயா. அதுக்கு பெருசா உள்ள இருக்கும். என்ன பெருசா இருக்குங்க? கால் உதஞ்சு செஞ்சு விடாதா? கால் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு பன்னிய அமைப்பு இருக்கு. பன்னிய படைச்சது. பன்றிக்கும் காரணம் எங்க அப்பா தான். பன்னிய படைச்சது. பன்னி அது காரணம் எங்க அப்பா. உங்க அப்பா. இது மட்டும் இல்லையா? ஏங்க பன்னிய படைச்சது உங்க அப்பா. ஆமா. பன்னி பழகுட்டி போடுது அதை படைச்சது. அதுக்கும் காரணம் எங்க அப்பா தான் ஐயா. சரிங்க சாமி, இந்த ஒட்டகத்தை படைச்சது. ஒட்டகத்தை படைப்பதற்கு காரணம் எங்க அப்பா. ஒட்டகத்தை படைச்சது. அதுக்கும் காரணம் ஒட்டகம் போடுற குட்டிக்கு. அதுக்கும் காரணம் எங்க அப்பா ஐயா. இதுல ஏறிக்கிட்டு எப்படி செய்வாங்க? ஏனி மரம் செஞ்சு கொண்டு வாங்களோ. இப்படி எல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. சரி, அப்பா என்னெல்லாம் படைக்கிறார் தெரியுமா? என்னென்ன படைக்கிறார்? ஊர்வன 11 9 மானிடம் நீர்ப்பறவையினார் காலூர் 10 சீரிய வந்தமாம் தேவர் 14 ஐன்படை அந்த மீர் சீர் தாவரம் 4 அப்படினார். எல்லாத்தையும் படைச்சது. ஆமா. ஈ எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கக்கூடிய உடைய செஞ்ச பிரம்மதேவன். உங்களை படைத்தது எங்க அப்பா. என்னைய படைத்தது. எங்க அப்பா. என்னைய படைத்தது. எங்க அப்பா ஐயா. அப்ப எங்க அப்பா பக்கத்து ஒரு நாடகம் பார்க்க போயிட்டாரோ. நாராயணா உங்க அப்பா தெண்டத்துக்கு உழைச்சிருக்கிறார் ஐயா. இருங்க சாமி, உங்களை படைச்சது உங்க அப்பா. ஆமா. அப்ப என்னைய படைச்சது எங்க அப்பா. என்னைய படைச்சது எங்க அப்பாயா? எப்படி சொல்றீங்க? நான் தான் சொல்றேன். நான் தான் சொல்றேன். உங்க அப்பா தெண்டத்துக்கு உடைச்சிருக்கிறாரு. அதுல பிண்டத்தை பிடிச்சு போட்டது எங்க அப்பா. அப்படியா? ஆமா. அப்ப நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது
ஆத்தாளுக்கு 2 புருஷன். அட நாராயணா, உங்க அப்பா எங்க இருக்காங்க? கீழே. எங்க அப்பா எங்க இருக்காங்க? மேல. அங்க இருந்து எங்க அப்பா செய்யறாரு அப்படின்னா அவ்வளவு பெருசு. என்ன பெருசு சிறுசு? மனசு. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னா. ஆமா, மேல இருந்தா செய்வாரு. அதனாலதான் இருவர் மண் சேர்த்து ஒருவர் மண்ண 2 மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கும் ஆகாதன்றாடாய் ஆடு பாம்பே சாமி அப்படின்னு அடியே போய் ஊரறிய செஞ்சது ஒருத்தருக்கு தெரியாம செஞ்சது ஒருத்தர். உங்க அப்பா கல்யாணி பே சரிங்க சாமி. உங்க அப்பா மேல இருந்து செய்யறாரு. மேல இருந்து செய்யறாரு. இடையில இருந்து ஏரோப்ளேன் போனா வெட்டி போடாது. இதுக்கியா செய்யறாரு? அதெல்லாம் பார்த்துதான் செய்வார். ஆமா, இடம் பொருள் ஏவல். உங்க அப்பா பார்த்தே செய்யறாரு. எல்லாத்தையும் பார்த்துதான் செய்யறாரு. உங்க அம்மா தாய் கலைவாணி. யாயா கத்துற? நான் கத்தலையா. ஏற்கனவே குளிருக்கு எல்லாம் புடிச்சிருக்காரு. நீ வேற கத்தி விரட்டி விட்டுற. அம்மா யாருன்னு கேட்டீங்க? கலைவாணி அப்படின்னு. கலைவாணி. ஆமா, நாரக்கரசி. சரஸ்வதி தாய். இந்த வெண்தட்டில் அமர்ந்திருக்க கூடிய வெண் தாமரை இலையில வீட்டிற்க கூடியவளினுடைய தாய் கலைவாணி. சரிங்க சாமி. ஆமா, உங்க அம்மா வெள்ளை தாமரையிலே உட்கார்ந்திருக்காங்களே. ஆமா, 1க்கு 2 கிலோ எங்கிட்டு போவாங்க? அந்த சமாச்சாரம்லாம் என்னுடைய தாய்க்கு கிடையாது ஐயா. கிடையாது ஐயா. ஏன் சிமெண்ட் வச்சு பூசிட்டாங்களோ? அதெல்லாம் கிடையாது ஐயா. தெய்வங்களுக்கு அந்த சமாச்சாரம்லாம் கிடையாது. நீங்க எதை சாப்பிடுறீங்க? நானா? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நாங்க அப்படிலாம் கிடையாது. நாங்க 10 வகையான காற்றை ஆகாரமா உட்கொள்ளக்கூடியவர்கள். 10 வகை காற்று. பிராணன், அபானன், உதானன், சமானன், யானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய 10 வகையான காற்றை ஆகாரம் உட்கொள்ளக்கூடிய. ஆமாங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நாங்களும் சோத்தை தான். அது மாதிரி தெய்வங்களுக்கும் உங்களுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம். சரிங்க சாமி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? சுத்த பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆகல. ஆசை வெறுத்து வந்திருக்கிறேன் ஐயா. இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சா? ஒரு காலத்துல இருந்தது. எத்தனை ஆசை? 52 மனைவி. 52 மனைவி. ஆமாங்க. உனக்கு மசுரிலே அதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும். நான் மயிறுகீரன் பேசி. இரியா, உனக்கு அப்புறம் அந்த ஆசை வரலாமா? 52க்கு அப்புறம் 52 நானா வச்சிருந்தேன். உனக்குலாம் ஏஜ் வரல. 52 பேர் இருக்குது ஐயா. ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் நான் மாத்தி வச்சுட்டு 51 முருகப்பெருமானுக்கு அச்சரமா மாத்தி கொடுத்திருக்கேன் ஐயா. முருகப்பெருமான் ஆக்கி கொடுத்து அச்சரமா மாத்திட்டேன். முருகப்பெருமான் அப்படியே மாத்தி கொடுத்துட்டேன். அதுலயும் ஒரு பொதுநல தொண்டு. அதுலயும் இது மட்டுமா? எது பொண்டாட்டியை மாத்தி வருது பொதுநல தொண்டு? எத்தனையோ காரணங்கள் இருக்குதுயா. அப்படியா? ஆமா, எத்தனை. சரி, இப்போ ஒரு ஆள் மட்டும் வச்சிருக்கிறியா? இப்போ எதுவும் கல்யாணம் இல்ல? மூவாசி வெறுத்து வந்திருக்கிறையா? மூணுமே இல்ல. அறவே கிடையாது. சுத்தமா இல்ல. மண் பெண் பொன் மூவாசி வெறுத்து வந்திருக்கிறேன். அறுத்து விட்டாங்களோ? அறுக்கலையா, வெறுத்து வந்திருக்கிறேன். எதுக்கு இந்த ஆசையெல்லாம்? சுத்தமா அறுத்துட்டாங்க. எதை கொண்டு வந்தா எதை கொண்டு போக போறோம்? ஒண்ணுமே இல்ல. ஆமா, ஆசையே கிடையாது. மொட்டை அறுத்து விட்டாங்க. என்னையா சொல்ற? சரி, இல்லங்கற ஆட்ட பேசினா உலகத்துல பிறக்கும் பொழுது ஏதாவது கொண்டு வந்தோமா? என்னங்க? கொஞ்சம் கூட கிடையாது. ஆசை கிடையாது. ஏன் சாமி? அட கொஞ்சம் கூட கிடையாது. சரி, இல்லங்கற ஆட்ட பேச கூடாது. சரி, இல்ல நீங்க என்னத்தை கொண்டு வந்தா? என்ன இல்லாத ஆள்கிட்ட பேச கூடாது. இல்ல, ஆசை இல்லாத. ஆசை இல்ல. சரி. இப்போ வந்து நீங்க எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரீங்க. ஆமா, என்னைய பத்தியா கேக்குறீங்களா? ஆமா, உங்களை பத்தி விவரம் சொல்லவே இல்லையே. நீங்க கேட்கவே இல்லையே. ஆமா, கேட்டா எதுவும் நான் சொல்லுவீங்களா? நீ என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன். யாகவாராயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுன்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் மொத்தம் 1130 இல்லை என்பதை அன்புடன் சொல்லிக்கொண்டு 2550 இல்லை என்பதை இல்லையா சொல்ல வர்றேன். பேச சரி, பேசுங்க. 150 ரூபாய்க்கு கடை வாங்கிட்டு வந்தேன், அதை சொல்லல. சரி, அது இருக்கு. எது? அது அதுதாயா? எதுயா? அதுதான் இருக்குல்ல. ஏன்னா ஆனாவுல ஆரம்பிச்சாரு. ஆமா, எதுல? ஆனாவுல. முதல் திருக்குறள் என்ன திருக்குறள்? அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகத்தே உலகு. நல்லா சொல்லுங்க திரும்ப. அகர முகர எழுத்து. அட முகர பேசிக்கிட்டே ஏய் எட்ட போதா கிளப்பிக்கிட்டு இருக்கற. நல்ல தெளிவா சொல்லுங்கயா. அகர முதல்ல பேசியா பேசறியா? நல்ல பேசியா. முதல்லன்ட்டு சொல்றீங்க, முகரங்கறீங்க. அதுல முதல் திருக்குறள் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு அப்படின்னா. அதுல முதல் எழுத்தெல்லாம் ஆனாவுல ஆரம்பிச்சாரு. ஆனாவுல. ஆனா உலகத்திலேயே வந்து தமிழ் இல்லாத எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அப்பேற்பட்ட திருக்குறளுக்கு மட்டும் தான் இருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா உயிரெழுத்து 12 ஆனா. ஆமா, உயிரெழுத்து 12 ஆனா. ஆனாங்கிறது முதல் எழுத்து. மெய் எழுத்துங்கிறது 18, கடைசி எழுத்து இன்னு. ஆமா, ஆனாவுல ஆரம்பிச்சு இன்னனால முடியக்கூடிய ஒரே ஒரு நூல் எது அப்படின்னா அதுதான் திருக்குறள். கடைசி திருக்குறள் 1330வது திருக்குறள். என்ன சொல்லுங்க பாப்போம்? என்ன சொல்லுங்க பாப்போம்? முதல்ல தான் நான் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். என்னத்துக்கு நீ வந்த? முதல் திருக்குறள் யார் சொன்னது? நான் சொன்னேன். அப்ப கடைசி திருக்குறள் யாருன்னே சொல்லணும்? இன்னனால முடிச்சிருக்காரு. எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டு நானே சொல்லிக்கிட்டேன்னா அப்புறம் எதுக்கா நீ நாடு ஓட்டு வந்தியா? இல்லங்க, திருக்குறளை பத்தி பேசினபடி திருக்குறள் உங்களுக்கு தெரியாதுன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க பாப்பா. தெரியும்ல. தெரியாத ஆள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. எனக்கு தெரியல.
தெரிஞ்ச ஆள்கிட்ட பேசலாம், தெரியாத ஆள்கிட்ட பேச முடியுமா? உங்களுக்கு நல்லாவே விவரமான ஆளு. ஆமா, நானும் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். ஆமாங்க, அப்படியே பெரட்டி விடுறீங்களே. ஆமா, பெரட்டி விடுறது, சமாளிக்கிறீங்க. சமாளிக்க கத்துக்கிட்டதால வர முடியும். சபைக்கு வந்தா சமாளிக்க கத்துக்கணும். ரொம்ப சந்தோஷம். சபையில பேசு, சமையல்னு சில நேரத்துல பேசாம இருந்து பழகு. அது மாதிரி எந்த இடத்துல பேசணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படிங்கிற கணக்கு அப்படின்னு தெரியும். ஏன்னா போனால் வராதது 2 மானமும் உயிரும். ஆமா, வந்தால் போகாதது புகழும் இகழும், அடிக்கடி வருவது இன்பமும் துன்பமும் அப்படின்னா இருக்கா இல்லையா? இருக்கு. வாழ்க்கையினா 2 வேணும். 2 வேணும். ஒண்ணு இருந்தா பகலும் வேணும். ஆமா, சரக்குன்னு ஒண்ணு இருந்தா சைடிஷ், சூரியன் ஒண்ணு இருந்தா சந்திரன் இருக்கணும். ஆமா, பொண்டாட்டி ஒண்ணு இருந்தா வப்பாட்டின்னு ஒண்ணு வேணும். ஆமா, அது உங்க சமாச்சாரம். ரொம்ப சந்தோஷம். ஆலோலம் சோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. சரிங்க சாமி. ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆலோலம் சோ சத்தம் கேட்டுச்சா? ஆமாங்க, ஆலோலம் சோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. எத்தனை சத்தம் கேட்டுச்சு? ஆலோலம் சோ ஒரு சத்தம் தான் கேட்டுச்சு. ஒண்ணுதான் கேட்டுச்சா? ஒண்ணுதாயா கேட்டுச்சு. அப்ப உங்க காது அவுட். சரியா? இன்னைக்கு உள்ள 10-15 பக்கியே கிடக்கு. சரி, ஆலோலம் சோ. ஆலோலம் சோ. யார் அந்த குரலுக்கு சொந்தக்கார? யார் அவள்? ஒண்ணு ஆளு. எது? ஏன் ஆளு சாமி? உங்க ஆளு. ஆமாங்க சாமி. சரி, உங்க ஆளு. அதுக்கப்புறம் என் தங்கை. தங்கை வள்ளி. வள்ளி. வள்ளியா? ஆமாங்க. காரண பெயரா கருத்து பெயரா? கருத்து பெயர். என்ன காரணம்? என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நான் எங்க அப்பா இங்க வேட்டைக்கு போனோம். சரிங்க. வேட்டைக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பக்கத்துல ஒரு குழந்தை கிடந்துச்சு. சரிங்க. போய் பார்த்தேன், உடனே பொம்பளை பிள்ளை கண்டுபிடிச்சிட்டேன். பொம்பளை பிள்ளையா? எப்படி பொம்பளை பிள்ளை கண்டுபிடிச்சீங்க? பார்த்தேன்ல. பிள்ளைய பாத்தீங்க? பார்த்தேன். பொம்பளை பிள்ளை. ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சீங்க. உறவு முறை எப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்க? உறவு முறை, ஆமா, தங்கச்சின்னா எப்படி? பொம்பளை பிள்ளை தங்கச்சி தான் கூப்பிடணும், அப்புறம் அக்கானையா கூப்பிட முடியாது. பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை, சரி, பொன் பிள்ளை. உங்க தங்கிய வள்ளி அழைத்து வர வேண்டும் ஐயா, ஆசீர்வாதம் தர வேண்டும் ஐயா. அழைத்து வர வேண்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளு ஒன்று இருக்கு. யார் அந்த ஆளு? என்னங்க சாமி? உங்களுக்கு ஒரு ஆளா? ஏன் போல சலிப்பா கேக்குறியா? உங்களுக்கு ஒரு ஆளு இருக்கணும். ஒரு ஆளு கண்டிப்பா, எல்லாருக்கும் ஒரு ஆள் இருக்கணும். ஒரு ஆளோட நிப்பாட்டிக்கிட்டா மரியாதை. சரி, அடுத்த ஆள் தேடினா தான் பிரச்சனை. ரொம்ப சந்தோஷம். சரிங்க சாமி. நல்லா இருங்க, உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி. சரிங்க சாமி. அடுத்த காவல். அடுத்த காவல் ஏன் ஆளு சாமி? ஆமா, அழைத்து வாருங்க, ஆசீர்வாதம். எவ்வளவு தருவிய? அழைத்து வர சொன்னையா? வேற சாமியார் சொல்லுவாங்க வேற மாதிரி. அப்படிங்களா? அழைத்து வர சொன்னா அவ எவ்வளவு தருவீங்க அப்படின்னா, நீ கீழ்த்தரமா இருக்க அப்படி நான் சொல்லுவேனா சாமி? உங்களை அது மாதிரி நீங்க அந்த விஷயம் சரி விட மாட்டேன்னு தெரியும். எந்த விஷயம்? அவர் கேட்கிற பதில் சொல்லுங்க. என்ன? டேய், தூக்கி தூக்கி துணிதான் அழுக்கா. அநியாயத்தின் மன்னா. வாடா செல்லக்குட்டி.
இன்னொரு நாள் வச்சுக்கிறோம். இன்னைக்கு எதுக்கு நீ கூப்பிட்டீங்க? ப்ரொடியூசர்லாம் சரியில்லை. நம்ம இடத்துக்கு நாதர் மகாமணி வந்திருக்காரு. ஆசீர்வாதம் இந்த கூப்பிடுற சுவாமி சுவாமி விசில் அடிச்சாதான் வராரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி இந்த பொம்பளை என்ன ஆளை கூட்டி வந்திருக்க நீனே? சும்மா சும்மா ஒதுங்கி போறாரு. அந்த புள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கு? நீ வாயில வரல விட்டுக்கிட்டு இருக்கறடா. ஆளை ஒழுங்காவே கூட்டிட்டு வந்து விட மாட்டேங்கிறேன். ஒதுங்கி ஒதுங்கி போறாரு. அவன் பழக்கம் வழக்கமே சரியில்லை. இங்க திரும்ப ஆளு கூட்டி வந்து விட மாட்டேன். என்னடி வேலை பாக்குறேன்? மாமா வேலைய பாத்துட்டு இருக்கீங்க. ஏடா தொழில பொறுமை தான் முக்கியம். என்ன மாமா? அதாவது பொறுமை தான் முக்கியம்னு சொல்றான். அப்படி கேட்டுக்க. நல்ல மாமே நல்ல அப்பே. பாலுங்க சாமி. வந்து ஓதுங்க. ஓதுங்கள் தாடா சொன்னேன். ஏன்டா டேய் இப்ப தாண்டா சரியா வேலை பாக்குற. ஓதுங்கள். பாயா வேற புடிஞ்சு வருது. அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. நல்லா தானே இருந்த. நல்லா தான் இருந்தா அப்படி செய்ய முடியல. சரி பாத்துக்கலாம்னு அடுத்த காவல் தங்கி வெள்ளி அழைத்து வர. இந்த அழைத்து வருகிறேன். அடி பூங்குயிலே பூங்குயிலே கீழே நீ பாட்டெடுத்து காரணத்தை யாரிடத்தில் உன் மனசு மூளப்போல உன்னுடம்பு மட்டமிட்டு சுத்தும் கண்ணு வாயவிட்டு போனதென்ன பூங்குயிலே பூங்குயிலே நீ பாட்டெடுத்து காரணத்தை அந்த அக்கறைக்கும் இக்கரைக்கும் கோட்டை கட்டவா மாமன் கையில் பூவை தந்து சூடிக்கொள்ளவா அடி ஆசை என்ன மூஞ்சல் கட்டி ஆடிக்கொள்ளவா சொல்லு சொல்லு திட்டம் என்ன சொல்லுவது கஷ்டமா பொத்தி பொத்தி வச்சதென்ன என்னென்னவோ இஷ்டமா கூவாம கூவரி குக்கு குக்கு பாட்டு மாத்தாம மாத்தி புட்டு தொக்கை போடி போட்டு யாரிடத்தில் உன் மனசு மூளைப்போல உன்னுடம்பு பூங்குயிலே பூங்குயிலே கேளு நீ பாட்டெடுத்த காரணத்தை ஊரையெல்லாம் சுத்தி வந்து ஒத்த கிளியே இப்போ ஓரிடத்தில் வந்ததென்ன சொல்லு கிளியே சொந்த மந்தம் யாருமின்றி வந்த கிளியே ஒரு சொந்தம் இப்போ வந்ததென்ன வாசல் வழியே வேறு வெட்டும் ஆனந்தம் ஆனந்தோடு பார்க்குது வானந்தோடும் ஆசையிலே மெல்ல மெல்ல போக்குது பூவா பூக்க வச்ச மாமன் அவன் யாரு பாடுகிற பாட்டுதான் நீயும் அத கூறு யாரிடத்தில் உன் மனசு மூளைப்போல உன்னுடம்பு பூங்குயிலே
இந்தாம்மா ரொம்ப பேருக்குல்லம்மா இப்பதான் பொசுக்கு பொசுக்குன்னு கோபப்பட்டு ஏய், என்னது? ஒரு தங்கச்சி வந்து அண்ணே 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 அப்படின்னு கூப்பிட்டேனே காது. டேய் என்னடா அங்க அப்படி செய்யற இங்க இப்படி செய்யற என்னடா ரெண்டு வழக்கம் நாங்க வந்து குட்டையா இருக்கமா அதுக்காக முட்டி போட பழிச்சு காமிக்கிறானா அப்படி நான் செய்வேனா தங்கச்சி? காலையில போய் தொங்குறேன் எங்கடா கம்பியை பிடிச்சி தொங்குறேன். அம்மா அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத. டேய், நீ தொங்காத அவனை தொங்க விட்டுரு இல்ல கம்பியை பிடிச்சி தொங்கணும் அப்பதான் வளருவேன். அண்ணே என்னம்மா? எதுக்காக கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நார்மல் கூப்பிடுற முனிவர். யாரத மகாமுனிவர்? ஆமா தரா, அங்க ஒரு மனிதன் மதிச்சு கூப்பிட்டா ஒருத்தர் ஷூட்டிங் எடுக்க பாக்குறாரு, ஒருத்தர் ஷூட்டிங் கெடுக்க பாக்குறாங்க. ரெண்டு பேரு யாருக்கு பலியாகிறது? என்ன கேமராக்காரர் கட் பண்ணிடுவாரு போற ஓக்க பார்த்தா. ஐயா நீ போட்டோ எடுத்து கூட்டி போயிடா ராஜா, போ ராஜா. இத தேங்க வரணும். நம்ம அவர் கவனிச்சிருக்காரு, நீங்க எல்லாம் அது கவனிக்கல. டிசைனே அப்படித்தான் நீங்க சரி நினைக்கிற அண்ணே மாதிரி இல்ல எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன நம்ம விஷயம்? இடத்துக்கு நாரர் மகாமணி வந்திருக்காரு. நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷியா? ஆமா. நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. ஆமாமா. சுவாமியை பாத்தீங்களா? பார்த்து விட்டேன். ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? ஆ. நீங்களா வாங்கிட்டீங்களா? கண்டிப்பா வாங்கி இப்ப நான் வாங்கணுமே. விட்டேன். கூப்பிடுறேன். இருக்கா? ஆ, இருக்கா? நிறைய இருக்குடா. காலைல எல்லாருக்கும் கொடுப்பாங்களா? இன்னமாட நம்பிக்கிட்டு இருக்க? வாய்ப்புல ராஜா. எங்க முகங்களை பார்த்தாலே வாய்ப்பே தெரிய வேண்டாம். இல்ல. ஆமா அதனால இந்த சுவாமி அழைத்து வர இந்தா ஆசீர்வாதம். கூப்பிடுறேன். சுவாமி விவரம் தெரியாம அது டிக்கி தூக்கி இருக்கனாலதான் இங்க பாவாடை தூக்கி அத போய் இழுத்து விடு சுவாமி அழைத்து வரேன். வர வேண்டும் சுவாமி. சாமி வந்து 10 நிமிஷம். ஏன் பாருங்க, உடுத்துதோட இருக்கு உங்களுக்கு. அண்ணே நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் காவல பாருங்க. சாமிக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். சுவாமி விடை பெற்றுக் கொள்கிறேன்.